பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். தேவனுடைய பெரிய கிருபைதான் இன்றைக்கு இந்த வார்த்தைகளை நீங்கள் கேட்க போகிறீங்க. தேவனுடைய பெரிய கிருபைதான் அவருடைய வார்த்தையை நான் மீண்டும் உங்களுக்கு கொண்டு வருகிறேன். இது சாதாரண வார்த்தையில் தீர்க்க தரிசனமான ஒரு வார்த்தை. ஆமேன். ஒவ்வொரு வசனத்துக்கு பின்னால் ஒரு வாழ்க்கை இருக்கிறது, ஒரு வல்லமை இருக்கிறது, ஒரு கிருபை இருக்கிறது. இந்த நாளுக்குரிய கிருபைக்காக தேவனை நோக்கி நம்ம பார்ப்போம். கர்த்தருடைய பிள்ளைகளை, ஒருவேளை நீங்கள் இந்த வார்த்தையை, இந்த குறுஞ்செய்தி அல்லது ஷார்ட் மெசேஜை இந்நாளில் எத்தனை மணிக்கு நீங்கள் கேட்குறீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரியில் காலை 5:30 உங்களுக்கு ஒளிபரப்பாகிறது. முடிந்த அளவுக்கு காலையிலேயே நீங்கள் இந்த வார்த்தையை கேட்பது மிகவும் நல்லது. அந்தந்த நாளுக்குரிய தேவனுடைய நடத்துதலை நீங்கள் புரிந்து கொண்டு செயல்படுவதற்கு இது மிகுந்த ஒரு ஒத்தாசையாக இருக்கும் என்பதில் எள்ளளவும் ஐயமில்லை. சரியா? வார்த்தைக்கு போகலாமா? எபேசியர் 6:18 எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி மிகுந்த மன உறுதியோடு சகல பரிசுத்தவான்களுக்கு பண்ணும் வேண்டுதலோடு விழித்து கொண்டிருங்கள். ஆவியினாலே ஜெபம் பண்ணுங்கள். பொதுவாக நாம் தமிழர்கள் தமிழில் ஜெபம் பண்ணுறோம். இப்போது இன்னொரு பக்கம் ஹிந்தி மொழி பேசக்கூடிய தாய்மொழி, ஹிந்தியில் தாய்மொழி சிலருக்கு இருக்குமானால் அவங்க ஹிந்தியில் ஜெபம் பண்ணுவாங்க. குஜராத்தி மக்கள் குஜராத்தில், கர்நாடகா மக்கள் கன்னட மொழியில், அது எல்லாருக்கும் நம்ம தெரியும். அப்போது இவை எல்லாவற்றையும் தாண்டி இங்கு அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசிய சபையின் அங்கத்தினர்களை பார்த்து சொல்கிறாரு, உங்கள் ஜெப வாழ்வில் இன்னும் ஒரு வல்லமையாக நீங்கள் ஜெபிக்கணும். ஆவியினாலே ஜெபம் பண்ணணும். ஆவியில் நிரம்பி ஆவிக்குள்ளாக மாறி ஆவியானவருடைய ஏவுதலோடு ஆவியானவர் உணர்த்துகிற காரியங்களுக்காக ஜெபிப்பது. வழக்கமாக இன்றைக்கு காலையில் ஆண்டவரே உடைய சமூகம் முன் செல்லட்டும், கிருபை தாங்கட்டும், நாள் காரியங்களை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, இந்த காரியத்தில் எனக்கு ஒரு ஜெயத்தை கொடுங்க, அப்படி நம்ம ஜெபிக்கிறோம். அது ஒரு வகையான ஜெபம். அவையெல்லாம் தாண்டி கர்த்தருடைய ஆவிக்குள்ளாக நல்ல ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கும்போது ஆவியானவரே உங்களுக்கு ப்ரேயர் பாயிண்ட்ஸை கொடுத்து அது ஆவியினாலே நீங்கள் அந்நிய பாஷைகளை பேசி பேசி ஜெபிக்கிற ஜெபம் தான் ஆவியினாலே ஜெபிக்கிற ஜெபம். அப்போ தான் அந்த ஆவியின் மண்டலங்களில் உங்களுக்கு விரோதமாய் வருகிற அந்தகார கிரியைகளை நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணி ஜெபிக்க முடியும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமேன். இந்நாட்களில் தேவன் கிருபையாக உங்களுக்கு கொடுக்குற இந்த சத்தியத்துக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுறேன். எதை குறித்தும் பயப்படாதீங்க. எல்லாவற்றுக்கும் ஒரு சொல்யூஷன் இருக்குது, எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவு இருக்குது. நீங்கள் நெருக்கப்படுகிறதை பார்த்து கொண்டு கர்த்தர் அமைதியாக இருப்பார்னு நினைக்கிறீங்களா? இல்லை. அப்போ ஏன் அமைதியாக இருக்காருன்னா, இன்னும் உங்கள் விசுவாசத்தை உறுதிப்படுத்துவதற்காக, உங்கள் ஜெபத்தை கட்டி எழுப்புவதற்காகத்தான். சோர்ந்து போகாமல் இயேசுவின் நாமத்தில் இப்போது என்னோடு கூட சேர்ந்து நீங்கள் ஜெபிக்க போகிறீங்க. சரியா? ஜெபம் பண்ணுவோமா? என்னோடு கூட சேர்ந்து கையை உயர்த்தி ஜெபம் பண்ணுவோம். நல்ல பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எந்த சமயத்திலும் ஆண்டவரே சகல விதமான வேண்டுதலோடு விண்ணப்பத்தோடு ஆவியில நிரம்பி ஜெபிங்க என்று சொன்ன அந்த வார்த்தை இன்றைக்கு உம்முடைய பிள்ளைகளுக்கு நேராய் வந்திருக்கிறதுனால உம்முடைய பிள்ளைகள் ஆவிக்குள்ளாக நிரம்பி நிரம்பி ஜெபிக்கட்டும் ஆண்டவரே. புது எண்ணெய் அபிஷேக தைலத்தால் நிரப்பப்படட்டும் ஆண்டவரே. ஏதோ என்ன வந்தாலும் எது நடந்தாலும் என் கர்த்தர் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறீர், நீர் பார்த்து கொள்வீர் என்ற நம்பிக்கைக்குள்ள நம்முடைய பிள்ளைகளை கொண்டு வரோம். மாறாத தேவ பிரசன்னம் வீட்டுக்குள் இருக்கிற பெற்றோர், கணவன், மனைவி, பிள்ளைகள், பிள்ளைகளின் பிள்ளைகள் அனைவரையும் சூழ்ந்து கொள்ளட்டும். சமாதானத்தின் தேவனே, இந்த நாள் முழுவதும் ஆச்சரியமாய் நடத்த போறீங்களே, அதற்காக கோடி ஸ்தோத்திரம், கோடி ஸ்தோத்திரம், கோடி ஸ்தோத்திரம். கிருபை தாங்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். ஹிந்தியில் நல்ல இந்த வசனத்தை கேட்டீங்க.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் தயவு செய்து உங்கள் நண்பர்களுக்கு இன்னும் அதிகமாக ஷேர் பண்ணுறதுக்கு பிரயாசப்பட்டு ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரியோட இணைந்து செயல்பட வடமாநில அன்பு சகோதர சகோதரிகளை அன்போடு நான் அழைக்கிறேன். உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் போடணும்னு நான் விரும்புகிறேன். உங்கள் சொந்த மொழியில், ஹிந்தி மொழியில் கூட நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் பதிவு செய்யுங்க. ஓகே, தமிழில் நல்ல செய்தியை கேட்டவங்க இன்னும் வேண்டிய நண்பர்கள் உறவினர்களுக்கு அனுப்ப மறக்காதீங்க. காட் பிளஸ் யூ. மீண்டும் சந்திப்போம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இச்செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்ததென்று நாங்கள் நம்புகிறோம். தொடர்ந்து எங்கள் செய்திகளை கேட்டு கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்பட ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரீஸ் என்கிற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் ஜெப உதவிக்கு எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9842252836 மற்றும் 7299546363. இமெயில் gpsrobinson@hotmail.com. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.